அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஆஷாட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரி வாராகி தேவி வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த ஆஷாட நவராத்திரியானது 25ஆம் தேதி, அதாவது ஆணி மாத அமாவாசை நாளிலிருந்தே கடைபிடிக்கப்படுது. ஆணி அமாவாசை நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 25/6/2025ஆம் தேதியிலிருந்து 5/7/2025 இந்த நாள் வரைக்குமே இந்த நவராத்திரி விழாவானது அனுஷ்டிக்கப்படுது. இந்த நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திரங்களையும் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை நீங்கள் நவராத்திரியின் முதல் நாள், அதாவது 26/6/2025 அன்று செய்யலாம். இல்லைங்க, நான் அமாவாசை அன்றே செய்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். அதாவது 25/6/2025 புதன்கிழமையில் இந்த 2 நாளில் நீங்கள் எப்போனாலும் செய்யலாம். ஏன்னா ஒரு சிலர் பிரதம திதியில் எதையும் ஆரம்பிக்க மாட்டாங்க. அதனால் அமாவாசை நாட்கள்லேயே ஆரம்பம் பண்ணிடுவாங்க. அமாவாசை நாட்களே கலசம் வைக்கிறதாகட்டும், அம்பாளை வீட்டுக்கு வர வைக்கிறதாகட்டும், இந்த சூட்சமங்கள் எல்லாத்தையுமே அமாவாசை நாளில் செய்கிறது கூடுதல் சிறப்பு. அதனால் அமாவாசை நாளில் செய்வாங்க. ஒரு சிலர் கரெக்டாக நவராத்திரியோட ஆரம்பம் பிரதமை திதி தானே, அந்த திதியிலே நான் செஞ்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அந்த நாளில் தான் கலசம் வைக்கிறது, அம்பாளை வீட்டுக்கு வரவழைக்கும் முறை இதெல்லாம் கடைபிடிப்பாங்க. இந்த 2 விஷயத்தில் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நான் நவராத்திரியை அமாவாசை அன்னைக்கே ஆரம்பிச்சிருவேங்க அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் பிரதம அன்னைக்கு தான் ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு சூட்சமத்தை முதல்ல நீங்கள் செஞ்சுட்டு அதன் பிறகு உங்கள் வழிபாட்டை தொடங்குங்க. இந்த நவராத்திரிக்கும் பார்த்தீங்கன்னா கலசம் வைக்கிறது ரொம்ப நல்லது. கலசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை தான். நிறைய பேர் கலசம் வைக்கிறது கஷ்டம், கலசம் வச்சா தொடர்ந்து வச்சிட்ருக்கணுமா, வைக்கலைன்னா கஷ்டம் வருமா, இதை மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. இப்போ ஒரு மாதத்தில் நம்ம கலசம் வைக்கிறோம், அடுத்த மாதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையால் நமக்கு வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்த மாதத்தில் தாராளமாக வச்சுக்கலாம். இல்லை 3 நாட்களுக்கு ஒரு முறை வைக்கிற கலசம் இருக்குது, இல்லைனா 7 நாட்களுக்கு ஒரு முறை, இல்லை 28 நாட்களுக்கு ஒரு முறை, இல்லை 48 நாட்களுக்கு ஒரு முறை, இது மாதிரி உங்கள் கலசத்தை உங்களுக்கு உகந்த மாதிரி நீங்கள் நாட்களுக்கு நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். அதை பற்றி பயப்பட தேவையில்லை. கலசம் கட்ட ஒரு எளிமையான முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தட்டில் அரிசி பரப்பிக்கோங்க, ஒரு நிறை சொம்பு வைங்க, அதில் தண்ணீர் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு ₹1 நாணயம், ஒரு சந்தன வில்லை, ஒரு ஜாதிக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு, வெட்டி வேர் இருந்தால் கொஞ்சம் வெட்டி வேர் போட்டுக்கோங்க. இது எல்லாம் போட்டு மேலே ஒரு தேங்காயை வச்சு மாவிளைகளால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. மாவிளைகள் கிடைக்கலன்னா வெற்றிலைகளால் அலங்காரம் செய்து அம்பாளுக்கு ஒரு சின்ன துணி எடுத்து, அதாவது பாவாடை மாதிரியோ அல்லது சின்ன புடவை பிட்டு மாதிரியோ வாங்கி அந்த தேங்காய்க்கு நீங்கள் கட்டி விட்டு அதில் அம்பாலை பாவிச்சுக்கலாம். மிக மிக எளிமைதாங்க கலசம் வைக்கிறது. இந்த கலசத்தை அமாவாசை அன்னைக்கு காலையிலே வைக்கலாம், இல்லை பிரதம அன்னைக்கு காலையிலே வைக்கலாம். அது மாதிரி கலசம் கலைக்கிறதும் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியும் கலைக்கலாம், 5ஆம் தேதியும் கலைச்சிக்கலாம். ஏன்னா நவராத்திரி அப்படிங்கிறது நவமியோட முடியுது இல்லைங்களா, நான் ஏங்க தசமி வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க வாட்ஸ்அப்பில். அதனால் நீங்கள் நவமி முடிஞ்சு வழிபாடு செய்து முடித்த பிறகு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை தசமி அன்னைக்கு காலையில் நீங்கள் மறுபூஜை போட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த நவராத்திரிக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கலசம் வைக்கிறதுக்கு தான். இந்த பூஜை அறையில் நீங்கள் உங்களுக்கு 16 செல்வங்களும் தேடி வர்றதுக்கு இந்த கலசத்தோடு சேர்த்து இந்த ஒரு பொருளை வைக்கணுங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மங்கள காரியங்கள் கைகூடும், தடைப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். மனதார மனமுருகி அம்பால வேண்டுங்க. வாராகி அம்மன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் வாராகிய இல்லம் தோறும் தினம் தோறும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாங்க, ஒரு தீபம் ஏற்றுங்க. தீபம் இருக்கும் இடத்தில் வாராகி நிரந்தரமாக குடியிருப்பார். ஏன்னா தீப வழிபாட்டிற்குரிய ஒரு தேவதை வாராகி. சப்த கண்ணீரில் ஒருவரான வாராகியை வணங்கும் போது குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். அந்த காலத்துலலாம் குலதெய்வம் அப்படிங்கிறது எல்லை தெய்வம் தான். இந்த எல்லை தெய்வத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சப்த கண்ணீர்களுமே இருப்பாங்க. அந்த சப்த கண்ணீரில் ஒருவரான வாராகி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த நவராத்திரி என்பதே வாராகிக்குரிய நவராத்திரி தான். அதனால் தவறாமல் எதிரி தொலை நீங்கணும், மனபயம் நீங்கணும், மனப்பதட்டம் நீங்கணும், குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய விரிசல்கள்லாம் சரியாகணும், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்லாம் சரியாகணும் அப்படின்னா
தவறாமல் இந்த நவராத்திரியில் நான் சொல்லக்கூடிய எளிமையான சூட்சமங்களை மட்டுமே கடைபிடிச்சு பாருங்களேன், பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். சரிங்க, 16 செல்வங்களும் தேடி வர பூஜையில் என்ன வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி இப்போ உங்களுக்கு வரும். மிக மிக எளிதான விஷயந்தாங்க. ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கிட்டு அதில் நிறக்க மஞ்சள் கொம்பு வைங்க. மஞ்சள் கொம்பு, விரலி மஞ்சள். நான் நிறைய பதிவுகளில் சொல்லிகிட்ருக்கேன், விரலி மஞ்சள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதை வாங்கி நான் என்னங்க செய்ய போகிறேன், நான் மஞ்சத்தூள் வாங்கி தான் குழம்புக்கு போடுவேன், மஞ்சத்தூள் வாங்கி தான் நான் நிலவாசலுக்கு பூசுவேன்லாம் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. ஆனால் விரலி மஞ்சள் என்ன ரொம்பலாம் விலை கிடையாது. 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கனாலே ஒரு கிண்ணம் வரும். அந்த விரலி மஞ்சள் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறதே தெய்வத்தை வீட்டில் நிலைநிறுத்துறதுக்கு சமங்க. தெய்வம் ஒரு வீட்டில் குடியிருக்கணும் அப்படின்னா விரலி மஞ்சள் கண்டிப்பாக இருக்கணும். மங்களத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய இந்த மஞ்சள் வீட்டில் இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மஞ்சளை வாங்கி ஒரு கிண்ணத்தில் வச்சு மனதார வாராகி அம்மனை வேண்டிக்கோங்க. அம்மா, இந்த நவராத்திரி முடிகிற அன்னைக்கு, இதுவும் மடியிலே இருக்கட்டும், இந்த நவராத்திரி முடிகிற அன்னைக்கு இந்த மஞ்சக்கிழங்கால உனக்கு மாலை தொடுத்து போடுறேன், என் வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுமா, 16 செல்வங்களும் எனக்கு தேடி வரணும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கணும் தாயேன்னு வேண்டிட்டு மஞ்சக்கிழங்க உங்கள் வீட்டு பூஜையில் வைங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அமாவாசை நாளில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், அடுத்தது பிரதமையில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அது மாதிரி நவமி அன்னைக்கு நீங்கள் மாலை கட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், தசமி அன்னைக்கு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு டேட்லேயோ கிழமையிலையோ நேரத்துலையோ என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக ஆன்மீகம் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு நான் உடனடியாக பதில் தெரிவிப்பேன். மிக மிக எளிமையான முதல் நாள் சூட்சமத்தை தவறாமல் செய்யுங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு வரி மந்திரம் சொல்லி அதை கமெண்டில் டைப் பண்ணுவேன். இந்த பதிவுக்கான ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஜ்ரகோஷம். அன்னை வாராகியின் அற்புதமான மந்திரம் வஜ்ரகோஷம். வஜ்ரகோஷம்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள். வாராகியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உண்டாகுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்கு, தொடர்ந்து பாருங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் அன்னை வாராகியின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.